இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயில் கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பும் போட்டு சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் சிக்கன் அதில் போட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்தோடனே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி அதில் அந்த வறுத்த தேங்காவை போட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி போட்டு இறக்குனீங்கன்னா ரெடி. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீக்கல்ல வைக்கம் பண்ணு. இன்னைக்கு நான் செஞ்சது பள்ளிப்பாளையம் சிக்கனு.